ரோஸ்மெரி நீ ஒரு ஜூஸ் மரி, ஓம் பியூட்டிக்கு நான் தான் சரண்டரடி, நம்ம ஜோடி சேர்ந்தால் சூப்பரடி. கூஸ்பெரி 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 நீ ஒரு லூஸ் மாதிரி, இது ஒய்ஃப் அனுச்ச கூஸ்பெரி, நான் தின்னு பார்த்தா சூப்பரடி. கூஸ்பெரி கூஸ்பெரி ஆமாங்க, என் ஒய்ஃப் அனுச்ச கூஸ்பெரி, இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டா. இது வரைக்கும் அது சாப்பிட்டது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட போகிறேன். இந்த கூஸ்பெரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலாம். கூஸ்பெரி மகாபலேஸ்வர் அப்படின்னு போட்டுருக்கு. சரி, இந்த கூஸ்பெரி நம்ம வந்து சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கூஸ்பெரி அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காய் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு காய் இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி மாதிரி மூடி இருக்கும், அந்த ஒரு ஒரு தோல் மாதிரி மூடி இருக்கும் அந்த பழத்து மேலே. அதை வந்து நம்ம உரிச்சிட்டு உள்ளேருந்து எடுப்போம். இந்த கூஸ்பெரி மேலே மேலே மூடி மாதிரி மூடி இருக்கும், அதுதான் கேப் கூஸ்பெரி அப்படின்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேர். இது நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், காயாக பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மேலே மூடி இருக்கும், அதை உடச்சி கூட நம்ம விளையாடுவோம், பார்த்துருக்கேன். ஓகேங்களா, இது வந்து நெல்லிக்காய் வகையை சேர்ந்தது தான், ஆனால் இது நெல்லிக்காய் கிடையாது, இது வந்து கூஸ்பெரி. சரி, இந்த கூஸ்பெரி வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கரெக்ட், அந்த காய் தான் அது. உள்ள கடிச்சோம் அப்படின்னா உள்ள விதை விதையாக இருக்கும். இந்த கூஸ்பெரி வந்து நம்ம இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இது நிறைய பேர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு தெரியல, யாரெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், யாரெல்லாம் சாப்பிடல அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாப்பிடலாம், வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ள விதை விதையாக இருக்குது. சாப்பிடும்போது சாப்பிட்றது பேசாமல் தக்காளி பழத்தை பேசி எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னு. தக்காளி பழத்தையும் இப்படி தான் உள்ள விதை விதையாக இருக்கும், அது என்ன பெருசாகவும் இருக்கும். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, வேறு அதோட இது விலை ஜாஸ்தி, அது விலை கம்மி. போய் தக்காளி பழத்தை வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கொண்டாடி எனக்காக அனுப்பிச்சது, ஸோ அதனால் இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி நான் சாப்பிடலாம். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அந்த கூஸ்பெரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சொல்ல மாட்டேன். சாப்பிட்லாம், நான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து எந்த ஃப்ரூட்ஸுமே நான் ஒதுக்க மாட்டேன், எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்ருவேன். பிடிக்காட்டியும் கூட கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இதை நான் பிடிக்காதுன்னு சொல்லுவேன்னா, ஸோ இது பிடிச்சிருக்கு. சில ஃப்ரூட்ஸ் நம்ம ஃபேவரட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி கிடையாது, பட் இது நல்லாயிருக்கு. நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கும்போது சாப்பிடுவோம். என் ஒய்ஃப் அப்படின்னா அப்பப்போ வந்து ஏதாவது ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவா. அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப வேறு லெவலில் செம்மையாக இருக்கும். அவள் அனுப்பி தான் நிறையா இது நான் புதுசாக சாப்பிட்றேன். அதே மாதிரி தான் அந்த கூஸ்பெரியும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஓகே, இந்த கூஸ்பெரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பாவும் இன்பா சாப்பிடும் கூஸ்பெரியும் பாலையாளா. ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை, கேட்டா.